லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டது? நேரு அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூளேஸ்வரன்பட்டி பேரூராட்சியிலிருந்து, நம்ம கூத்தைப்பார் பேரூராட்சியிலிருந்து, திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியிலிருந்து, திருச்சி மாநகராட்சியிலிருந்து பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருங்காபுரி வட்டம், அதாவது மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொன்னம்பட்டி பேரூராட்சி பிராக்கெட்டில் துவரங்குறிச்சி. இந்த துவரங்குறிச்சி பொன்னம்பட்டி இந்த பேரூராட்சியில் தலைவர் சரண்யா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்றும், இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல் துணைத் தலைவர் ரதி ரமேஷ், அதே போல் 15 வார்டு, இந்த பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டு இருக்குது. செயல் அலுவலர் ஏற்கனவே கூத்தைப்பார் பேரூராட்சியில் சிறப்பாக செயல்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. சுரேஷ் இப்போ தோரங்குறிச்சி பேரூராட்சியில் செயல் அலுவலராக இருக்கிறார். துணைத் தலைவர் ரதி ரமேஷ் மூலியமாகத்தான் சுடுகாட்டில் கமிஷன் எங்களுக்கு வேணும், கமிஷன் இல்லாமல் நீங்கள் வேலையை செய்யக்கூடாது, கமிஷனை கொடுத்தா தான் நீங்கள் வேலை செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு கிடுக்குப்பிடி போடுறாங்க. அடுத்து மின்மயான சுடுகாடு, இதில் ஒப்பந்ததாரர் பாஸ்கரன் 1,66,00,000 ரூபாய்க்கு அந்த பணியை எடுத்து நடத்தினா கொஞ்ச நாளில் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 15 நாளில் கமிஷன் தர்றேன்னு சொல்கிறதுக்குள்ளாரையே கமிஷன் தராமல் நீங்கள் வேலையை நடக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே மிகவும் கடுமையாக பல்வேறு கூட்டங்களில் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. பேரூராட்சியில் இருக்கக்கூடிய 5வது வார்டு அப்துல் சலாம், 2வது வார்டு அழகுமணி, அழகுமணியோட மகன் கணபதி. அதாவது 2வது வார்டு கவுன்சிலர் அழகுமணி கூட்டத்திற்கு பெரும்பாலும் வருவதில்லை, கணபதி தான் வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தயவுசெய்து இனி வரும் காலகட்டங்களில் அழகுமணி அந்த பேரூராட்சியினுடைய கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு அழகுமணி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வராமல் அவருடைய மகன் வருவது என்பது அது கொஞ்சம் அதிக பிரசிங்கத்தனமாக இருக்குன்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்கள் நமக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. இது நம்மளா வெளியிடுகிற கருத்து கிடையாது, அவங்களா சொல்லக்கூடிய கருத்து. கிட்டத்தட்ட 2 கூட்டங்களை வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. பாஸ்கரன் ஒப்பந்ததாரர், நியாயமாக பணிகளை செய்யக்கூடியவர், அதாவது கொடுக்குற காசுக்கு கரெக்டாக வேலை செய்யணும், நம்மளும் ஒரு 10 ரூபா பலனாயிடணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் செய்யக்கூடிய வேலைகள் தரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் தான் துணைத் தலைவர் ரதி ரமேஷ் எல்லா கவுன்சிலர்களையும் ஒருங்கிணைத்து எங்களுக்கு இவ்வளவு சதவீதம் கமிஷன் கொடு, குறைஞ்சபட்சம் 15லேருந்து 17, அது குறைவாக கேட்குறாங்களா கூட கேட்குறாங்களா அப்புறப்பட்ட விஷயம், கமிஷன் கொடுத்தா வேலை இல்லைன்னா வெளியே போ அப்படிங்கிற லெவலுக்கு பாஸ்கரனை அவமானப்படுத்துகிற லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே வேளையில் மருங்காபுரி வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த துவரங்குறிச்சி பேரூராட்சி தலைவர் சரண்யா ஒரு வழக்கறிஞர், நியாயமாக செயல்படக்கூடியவர், குடும்பத்தில் உள்ளவங்க அதிகமாக ஈடுபட மாட்டாங்க. இருந்தாலும் அப்பா ஆளை விடுங்க சாமி, எனக்கு எந்த விதமான கமிஷனும் வேண்டாம், வேலையாவது சரியாக நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாங்களாம். அதாவது மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு பேரூராட்சி தலைவர் நினைக்கிறாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு பொன்னம்பட்டி துவரங்குறிச்சியில் தான் பரவாயில்ல, அந்த மக்கள் பணியை செய்யணும்னு நினைக்கிறார். சுரேஷ் செயல் அலுவலரும் மக்களுக்கான பணியை செய்யணும், நம்ம ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கான பணியை செய்யணும் அப்படிங்கிறதுல மிக குறியாக இருக்கார். ஆனால் அவரை செயல்பட விடாமல் இது போன்ற செய்கிறாங்க, மன உளைச்சலாக்குறாங்க. அவங்க மன உளைச்சலாகி இந்த பேரூராட்சியே வேண்டாம் அப்படின்னு ஓடுகிற லெவலுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா, இல்லை கமிஷன் ஒன்று தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரதி ரமேஷ் அவங்க கடுமையாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில. இதில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவர்கள் இதில் கண்டிப்பார், ஆனால் கண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா கமிஷன் கேட்டவர்கள் பெரும்பாலும் அன்பில் மகேஷ் தரப்பு, நேரு, அன்பில் மகேஷ், இந்த அரசியல் கோஷ்டி பூசல் ஒரு பேரூராட்சிக்குள்ளே நடக்குது. சரி, இந்த பேரூராட்சி மாவட்டம் எந்த மாவட்டத்துக்குள்ளே வருதுன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அந்த பேரூராட்சி. இதில் நேரோட ஆட்கள் அதிகாரம் செலுத்துகிறாங்களா, நாங்கள் விட மாட்டோம், கமிஷன் கேட்டு நாங்கள் இடைஞ்சல் கொடுப்போம், இந்த பேரூராட்சியை கலைப்போங்கிற லெவலுக்கு பல்வேறு சித்து வேலைகள் நடப்பதாக அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நமக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. மக்களுடைய வரி பணத்தில் நடத்தப்பட்ட தேர்தல் மூலமாக வந்த தலைவர், துணைத் தலைவர், வார்டு கவுன்சிலர்கள்லாம் இப்படி முன்னுக்கு பின்முரணாக மக்கள் மனம் நோகும்படி, சமூக ஆர்வலர்கள் மனம் நோகும்படி ஒரு அரசு அதிகாரி கூத்தைப்பார் செயல் அலுவலராக இருந்த அவர் இப்போ துவரங்குறிச்சியில் பேரூராட்சியில் செயல் அலுவலராக அவர் மனசு நொந்து போகிற அளவுக்கு இங்கே பணிகள் நடக்குது, பணிகள் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சியை எடுத்தாலும் கூட அதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை அழகுமணியோட மகனு, துணைத் தலைவர் ரதி போன்றவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று பரவலாக சொல்லப்படுகிறது. நம்ம நியாயமான கருத்துக்களை எடுத்து வைக்கணும். மக்களுடைய வரி பணத்தில் தேர்தல் நடந்திருக்கு, இந்த தலைவர், துணைத் தலைவர் இவர்கள்லாம் சரியாக மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருங்க.
இந்த நிலை தொடர்ந்தது. ஆனால் இப்போ திமுக சேர்மன் உசிலம்பட்டி சேர்மன் சகுந்தலா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கார். தெற்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சோலை ரவி அவர்கள் திமுகவிலேருந்து போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி கூட இணைஞ்சிருக்காங்க. இப்போ என்ன காரணம்? இதுபோல் உசிலம்பட்டி நகராட்சியிலையும் பெரிய அளவுக்கு இடையூறுகளை கொடுத்து பல சிக்கல்களை கொடுத்துருக்கிறார்கள். தொந்தரவு தாங்க முடியாமல் நம்ம ஆளுங்கட்சியிலேருந்து சம்பாதிக்கிறத விட பேசாமல் நம்ம எதிர்கட்சிக்கு போயிடலாம், கடுமையாக ரொம்ப மனசெலவில் ரொம்ப வேதனைப்பட்டு தான் அதிமுகவுக்கு போயிருக்காங்க. அந்த நிலைமை ஏற்பட்டு துவரங்குறிச்சியினுடைய பேரூராட்சி தலைவரோ அல்லது பிற வார்டு கவுன்சிலர்களோ புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் குமார் அவர்களை பார்த்து அவரோடு அதிமுகவில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்கிற லெவலுக்கு இருக்குது. எனக்கு வந்த தகவலை நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ உசிலம்பட்டி சேர்மன் சகுந்தலா திமுக சேர்மனு அவங்க போய் அதிமுகவில் சேர்றாங்கன்னா அப்போ அவங்க அதிமுக சேர்மன் தானே. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு பேரூராட்சி தலைவர் மா சேகர் அதிமுகவில் போய் சேர்றாரு அமமுக. அப்போ அவர் அதிமுக அமமுகலேருந்து அதிமுக போகிறாரு. அப்போ அதிமுக சேர்மனு அதிமுகவில் சேர்மன் பிடிக்கல ஒரு சேர்மனையாவது பிடிச்சாங்களா, 2 சேர்மனையாவது பிடிச்சாங்களா, நகராட்சியில் பிடிச்சாங்களா, பேரூராட்சியில் பிடிச்சாங்களான்னு விமர்சனம் வைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், விமர்சனம் வைக்கிற அமமுக. இப்போ நல்லா கவனிச்சிக்கங்க. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருத்தணியில் அது மாதிரி தான் தங்கதனம்னு ஒரு ஒன்றிய சேர்மன் போய் அதிமுகவில் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உசிலம்பட்டி சேர்மன் நகராட்சி சேர்மன் சகுந்தலா அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ மருங்காபுரியில் உள்ள துவரங்குறிச்சி சேர்மன் சரண்யா அதிமுகவில் போய் இணையக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குறாங்களா, அவங்க நினைக்கலையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. இது போன்று நடக்கலாம். ஏன்னா உசிலம்பட்டி சேர்மன் சகுந்தலா போய் அதிமுகவில் திமுக சேர்மன் அதிமுகவில் இணைகிறாங்க. திருத்தணி ஒன்றிய குழு தலைவர் திமுகவில் போய் திமுக சேர்மனாக இருக்கிறவங்க அதிமுகவில் போய் இணைகிறாங்க. இப்போ துவரங்குறிச்சி பேரூராட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரண்யா அவர்கள் திமுகவிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் அதிமுகவுக்கு போக மாட்டார்னு என்ன நிச்சயம்? அந்த அளவுக்கு இடையூறுகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கிறது. இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி KN நேரு 2 தரப்பு மிகப்பெரிய அரசியல் உள்கட்சி அரசியலை செய்து கொண்டு இருக்கிறது. அங்கே திமுக மாநாட்டில் நீங்கள் இன்ப நிதியை வரலையும் கொண்டாந்து இறக்கி நீங்கள் அரசியல் பண்ணி ஜெயிச்சுட்டதை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த புறநகர் தெற்கு மாவட்டம்னு சொல்லக்கூடிய நீங்கள் மாவட்ட செயலாளர் கல்வித்துறை மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய உங்கள் மாவட்டத்தில் ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டையை உங்களால் சரி பண்ண முடியலையே. உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி உசிலம்பட்டி சேர்மன் சகுந்தலா திமுக சேர்மன் அதிமுகவுக்கு போகிறாங்களோ, சோலை ரவி எப்படி அதிமுகவுக்கு போகிறாங்களோ, அதே போல் திமுகவில் இருக்கக்கூடிய சேர்மன்கள், சில ஒன்றிய கவுன்சிலர்கள், சில கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அன்பில் மகேஷால் பாதிக்கப்பட்டவர்கள், நேருவால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகக்கூடிய நிலைமை வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம். உண்மை தகவலை ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்த வேண்டியது நமது கடமை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியிலிருந்து கள்ளக்குடி பேரூராட்சியிலிருந்து பல பேரூராட்சிகளில் ஊழல் முறைகேடுகள் தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. துறையூர் நகராட்சியிலையும் அப்படி தான். இப்போ இந்த ஊழல் முறைகேடுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் திருச்சியில் இருக்கக்கூடிய KN நேரு அமைச்சர் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எதை கண்டும் அவர் நடுங்க போவதில்லை, அஞ்ச போவதில்லை. எல்லாமே அவருடைய உதவியாளர் மணிகண்டன் பார்த்துக்குவார், மணி போல் எல்லாத்தையும் ஆட்டிட்டு பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் இதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல KN நேரு. ஏன்னா குட் புக்கில் இருக்கார், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குட்புக்கில் இருக்கார். சேலம் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துட்டார். எல்லா விதத்திலையும் நீங்கள் மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர்களை ஒழுங்குமுறைப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கமிஷன் மண்டிகளை எல்லாம் குறைத்து சிறப்பான ஆட்சி அதிகாரத்தை நகர்ப்புற வளர்ச்சித்துறை சரியாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் நகராட்சி துறையில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொன்னையன் முதற்கொண்டு, அதுபோல் சில அதிகாரிகள் மற்றும் திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு இந்த விஷயத்தில் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க தான் பணம் சம்பாதிக்கணும், நம்ம 10 வருஷம் ஆட்சி அதிகாரத்திற்கே வர முடியல, இப்போ நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கோம், நம்ம 4வது தலைமுறைக்கு நம்ம சம்பாதிக்கணும், பாவத்தை சம்பாதிக்கணும்னு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் எந்த விதத்திலையும் எந்த ஊழல் முறைகேடு நடந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார். எப்படி தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையத்தில் ஸ்ரீதர் என்பவர் 100 பக்கத்துக்கு மேலே தகவல் தராதிங்க, மனுதாரர் அதிகமாக மனு போட்டால் புகார் எழுதுங்கன்னு சொல்லி பொது தகவல் அலுவலருக்கு ஊழல்வாதிகளுக்கு துணை போகிற வகையில் செயல்படுகிறாரோ, தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்தில் வச்சு மிரட்டுற மாதிரி செய்கிறாரோ, அந்த மிரட்டுறதுக்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். ஒன்றும் ஆணையருக்கு ஒன்றும் கொம்பு முளைக்கல, நாம் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பல பொய் கேசுகளை நம்ம பார்த்துருக்கோம். எதுக்கு அஞ்ச போகிறதில்ல.
ஆனால் இது போன்ற ஊழல்வாதிகளுக்கு துணை போகிற நிலைமை தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்தில் இருக்குது. இங்கே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் அது போன்ற செயல்களை செய்கிறார்கள். நீங்கள் மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிறீர்கள் என்ற எண்ணம் மாவட்ட ஆட்சியருக்கும் இல்லை, மாவட்ட வருவாய் அலுவலருக்கும் இல்லை. இப்படி தொடர்ந்து இந்த துவரங்குறிச்சி பேரூராட்சி முதற்கொண்டு, கள்ளக்குறிச்சி பேரூராட்சி முதற்கொண்டு, திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி முதற்கொண்டு, துறையூர் நகராட்சி முதற்கொண்டு இப்படி ஊழல் முறைகேடுகள் தலைவிரித்தாடி கொண்டு இருக்கிறது. மணப்பாறை நகராட்சியிலும் இதே நிலை தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பல்வேறு தகவல்கள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. எல்லா செய்திகளையும் ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்த வேண்டியது நமது கடமை. திருச்சி மாவட்டத்தில் கே நேருவும் அன்பில் மகேஷ் பொய்யாமலியும் அங்கே இன்ப நிதியை தூக்கி முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு தான் அடுத்து திருச்சி மாவட்ட அரசியலை நீங்கள் பார்ப்பீங்களா? இங்கே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த துவரங்குறிச்சி பேரூராட்சி, கள்ளக்குடி பேரூராட்சி ஊழல் முறைகேடுகள் இந்த மணப்பாறை நகராட்சிகளால் தலைவிரித்தாடி கொண்டு இருக்கிறது. மக்களுடைய வரி பணம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதனை தடுப்பதற்கு இங்கு யாருக்குமே யோக்கியதை இல்லையா? அதற்கான அனுமதி இல்லையா? உரிமை இல்லையா? தலைமையினுடைய கட்சியிலே அங்கே இன்ப நிதியை கொண்டு வரணும்னா அடுத்து இன்ப நிதியை எப்படியாவது ஒரு நேரம் உறுப்பினராக சேர்த்துருப்பாங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப ஆட்சி தான், மாற்றுக்கிறதுல குடும்ப மாநாடு போல சிறப்பாக நடத்தி விட்டீர்கள். மாற்றுக்கிறதுல அது உங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அதுக்குள்ளே நம்ம ரொம்ப வர விரும்பலை. அந்த கட்சி விஷயத்தை விமர்சனத்தை நம்ம அதிகமாக சொல்ல விரும்பலை. மக்களுடைய வரிப்பணம் விரயமாக கொண்டு இருக்கிறது. இந்த விரயமாக கொண்டு இருக்கிற இந்த பணத்தை இன்னும் சேர்த்து வச்சு வேறு பணிகளுக்கு கொண்டு போகலாமே. 17%, 15% இந்த கவுன்சிலர்கள் திட்டமிட்டு வன்மமாக கேட்கிறார்களே, இதை தடுப்பதற்கு யாராவது உண்டா? ஒன்றா இன்னொன்று சொல்லுவாங்க. அப்போ திருச்சி மாநகராட்சியில் அன்பழகன் ஊழல் பண்ணலையா, முறைகேடு பண்ணலையா, 20% கமிஷன் வாங்கலையா? அப்போ நாங்கள் மட்டும் பேரூராட்சியில் நாங்கள் செலவு பண்ணமே சம்பாதிக்கிறது இல்லையா? சம்பாதிக்க விடுங்க. பாஸ்கரன்கிற டெண்டர்தாரர் வந்து ஒரு மின்மையான சுடுகாட்டு வேலை எடுத்து நடத்துகிறாரு, 1,66,00,000 ரூபாய்க்கு வேலை நடத்துகிறாருன்னா அதை நீங்கள் பணியை தடுக்கிற வேலைகளை எதுக்கு செய்றீங்க? கமிஷன் கொடுத்தா தான் நீங்கள் வந்து வேலையை செய்யணும். இது போன்ற திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்வதனால் அந்த துவரங்குறிச்சி பேரூராட்சி, பொன்னம்பட்டி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த வேதனையில் இருக்காங்க. ஒரு கூட்டம், ஒரு பேரூராட்சி கவுன்சிலர் கூட்டத்தை முறைப்படி நடத்த விடாமல் தடுக்கக்கூடிய வகையில் பணம் என்று இப்படி பித்து பிடித்து அலைகிறார்கள் என்று ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாங்க ஓட்டு போட்ட மக்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு போடுவதற்கு முன்பாக ஒரு பேச்சு, ஓட்டு போட்ட முன்பாக ஒரு பேச்சு, இடையில ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா ஆஹா நாங்கள் வந்து நடுநிலையான ஒரு அரசியலை பண்ணுறோம், இந்து மக்கள் பிடிக்கும், முஸ்லீம் மக்கள் பிடிக்கும், கிறிஸ்தவ மக்கள் பிடிக்கும்னு 3 மதத்தையும் சமமாக தூக்கி பிடிக்கிற திமுக தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்து மதத்தை தூக்கி கழிவறை காகிதமாக தூக்கி போட்டுருவாங்களோ அதே போல் துவரங்குறிச்சி பகுதியில் ஓட்டுக்களை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அழகுமனுடைய மகன் முதற்கொண்டு துணைத் தலைவர் ரதி முதற்கொண்டு பணம் என்று கமிஷன் மண்டியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இனி வரும் காலகட்டங்களில் அது போன்ற செயல்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு நல்ல விதமான பணிகளை செய்யணும். வரும் காலகட்டங்களில் துணைத் தலைவர், அதாவது சரண்யா வந்து தலைவர் சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நம்ம செய்தியை வெளியிடுறோம். அதே நேரத்தில் துணைத் தலைவர் ரதி ரமேஷும் இனி வரும் காலகட்டங்களில் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு நாமளே செய்தியை வெளியிடுகிற அளவுக்கு அவங்க சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நம்ம சொல்லுகிறோம். அதே போல் அழகுமணியோட மகன் வந்து அந்த கவுன்சிலர்கள் கூட்டத்துக்கு கணபதி அதிகமாக வர்றாருங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஏன்னா மக்கள் வந்து அழகுமணிக்கு தான் ஓட்டு போடலான்றாங்க தவிர கணபதிக்கு ஓட்டு போடலாம். ஆகையினால அடுத்த தவிர ஆண் வந்து அந்த தொகுதியில் வந்து போட்டிடுற மாதிரி இருந்துச்சுன்னா கணபதி அவர்கள் போட்டிட்டு நீங்கள் கவுன்சிலர் கூட்டத்துக்கு வாங்க அப்படிங்கிற கருத்தையும் நாம் ஒரு நட்பு ரீதியாக நம்ம சொல்கிறோம். எந்த விதத்திலும் யாரையும் வன்மமாக பேசக்கூடிய ஆள் நம்ம கிடையாது. அதே நேரத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், நீங்கள் வெளி மாவட்டங்கள்லாம் நல்ல பேர் வாங்கிடுறீங்க, சொந்த மாவட்டத்தில் உங்களுக்கு நல்ல பேர் மிகவும் குறைவாக இருக்குது. அதற்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய சேர்மன் சரண்யா அவர்களை மனம் நோகும்படி செய்கிறார்கள், செயல் அலுவலர் சுரேஷ் அவர்களை மனம் நோகும்படி செய்கிறார்கள். இது போன்ற செயல்களை எல்லாம் தடுக்காவிட்டால் எப்படி திமுகவை சேர்ந்த சேர்மன் உசிலம்பட்டி சேர்மன் சகுந்தலா அதிமுகவில் இணைந்தாரோ, திருத்தணி ஒன்றிய குழு தலைவர் தங்கதனம் அதிமுகவில் இணைந்தாரோ, அதே போல இந்த மருங்காபுரி வட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னம்பட்டி துவரங்குறிச்சி பேரூராட்சி தலைவர் சரண்யா மற்றும் பலர் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் போய் பார்த்து அதிமுகவில் இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு மனம் நோகும்படி பல்வேறு வேலைகளை செய்கிறார்கள். அதை குறைத்து கொள்ளாவிட்டால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னும் பல இடங்களில் திமுகவில் திருச்சி மாவட்டத்தில் ஓட்டை விழும், பெரிய ஓட்டையாக விழும். அந்த ஓட்டை அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏற்கனவே மக்கள் வெறுப்பில் இருக்காங்க. ஒன்றிய கவுன்சிலர்லேருந்து ஊராட்சி மன்ற தலைவர்களிலிருந்து மாவட்ட கவுன்சிலர்லேருந்து எல்லாமே வெறுப்பில் இருக்காங்க. போதிய நிதிகளை இவர்கள் ஒதுக்கவில்லை என்று பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதே வெறுப்பில் இருக்காங்க. யாராவது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட உங்கள் பஞ்சாயத்து செயல்பாட்டை பற்றி ஒரு பேட்டி எடுக்க வரலாமா, நம்ம ஒரு பத்திரிகையாளருங்க, நம்ம ஒரு சேனலும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, அட போங்க தம்பி, நாங்கள் என்ன சாதனை பண்ணியிருக்கோம், என்ன நிதியை கொடுக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், நாங்கள் போய் சாதனை பண்ண கொடுத்தோம்னா ஊர் மக்கள் எங்களை காரித்து போக மாட்டாங்களா?
ஒரு சாதனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்ய முடியவில்லை, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யவில்லை என்று பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அதற்கு உதாரணமாகத்தான் இப்போ திருச்சி மாவட்டத்தில் பொன்னம்பட்டி பிராக்கெட்டில் தோரங்குறிச்சின்னு போட்டால் தெரியும். இந்த தோரங்குறிச்சி பேரூராட்சியில் இந்த சரண்யா அவர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க, மற்ற கவுன்சிலர்லாம் கமிஷன் பண்ணுறாங்க. இதில் நேரு தரப்பு, அன்பில் மகேஷ் தரப்பு 2 கோஷ்டி மோதல்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறது. இதில் வந்து சரண்யா அதிமுகவுக்கு போயிடுவாங்களா, மற்ற சில கவுன்சிலர்கள் எல்லாம் அந்த 15 வார்டில் இருக்கக்கூடிய மற்ற கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து அதிமுகவுக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அச்சமும் இருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான விசுவாசிகள் தகவல் தெரிவித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் இதில் என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போறார், கூப்பிட்டு பேசி அது மாதிரிலாம் சண்டை போறீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பேசி ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவாரா? இதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வாரா என்று பல்வேறுமான செய்திகள் உலா வந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.